சிவன் என்பவனை கொஞ்சி தீர்த்திருக்கிறார்கள். எந்த மொழியிலும் இப்படி நூல்கள் கிடையாது. அது மட்டும் நாம் அடித்து சொல்லலாம். இறைவனுக்காக இப்படி ஏங்கிய மொழி வேற எங்கும் இல்லை, தமிழ் மொழி தான் இருக்கு. இறைவனை நேரில் கண்டது போல் அல்ல, இறைவனை நேரில் கண்டு கொஞ்சி தீர்த்த மொழி தமிழ் மொழிதான். அது வேற எந்த மொழியும் கிடையாது. இறைவனை தான் கண்டது போல் மற்றவர்க்கு காட்டுகின்ற வல்லமை உடைய ஒரே மொழி தமிழ் மொழிதான். அவங்களுடைய பாடல்கள்ல இறைவனுக்காக உருகுதல் என்பது இருக்கும், இறைவனை தொழுதல் என்பது ஒன்று இருக்கும், இறைவனை காணுதல் என்பது ஒன்று இருக்கும், அதை தாண்டி இறைவனாக இருத்தல் என்பதும் இருக்கும். அதுதான் அவங்களுடைய அனுபவம். நால்வருக்குமே அது பொருந்தும், பல அடியார்களுக்கும் பொருந்தும், இந்த நால்வருக்கு அது செவ்வனே பொருந்தும். அப்படி எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. அதனால ஒரு பக்கம் இந்த கோயில்ல சென்று இறைவனை தொழுதல், ஒரு அடிப்படையில் ஒரு பக்தன் எப்படி இருப்பானோ அப்படியும் இருப்பார்கள். இன்னொரு பக்கம் இறைவனை காட்டக்கூடிய குருவாக இருப்பார்கள். இன்னொரு பக்கம் இறைவனில் கலந்து அப்படியே திளைத்து இருப்பார்கள், இறைவனாகவே இருப்பார்கள், பேதமற்று அத்வைத நிலையிலும் இருப்பார்கள். இதை படிக்க படிக்க நமக்கு ஏற்படுகின்ற ஒரு ஆச்சரியம், எப்படி எல்லா நிலைகளும் எப்படி அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இருந்திருக்க முடிகிறது என்பதுதான் ஆச்சரியம். அதனால நம்ம தப்பித்தவறி கூட ஏதோ ஒரு அஸ்ரத்தையாலோ அவர்களை பற்றி அலட்சியமாக குறிப்பிட்டு விடக்கூடாது, கருதி விடக்கூடாது.